Hey guys, welcome back to my another new vlog. உப்பு காயத்துக்கு பாவம் என்னமோ பெரிய மட்டனமோ நமக்கு கிடைச்சிருச்சுரா காக்காயா அப்படின்னு பாவம் நம்மளையும் பார்க்குது அதையும் பார்க்குது. காக்காய் தானே நம்ம வீட்டுக்கு தான் காக்காயே அதிகம். நம்ம தென்னை மரம்லாம் சுற்றி சுற்றிக்கிறனால ஏன்னா ஒரு தென்னை மரம் நம்மளுது இல்லை. நம்ம கள்ளக்கோட்டை எழுதிக்கிறேன் பல்ல கள்ளக்கோட்டை திண்டுக்கிறேன். விளையாட்டு கொஞ்சம் போடுமா அப்படி சுற்றி தாங்க பார்ப்பாங்க டே ஏ அது சுற்றி நம்மளுது இல்லைடா. சுற்றி வேணும் எங்கே போயிட்டேனா சுற்றி ரெண்டு வேலை இருக்குது 2 மணி நேரம் கழிச்சு கொடுத்துடலாம். ஆமாம் சுற்றில நம்மளுதில்ல வாசலுக்கு சாணி போடுறது வந்தா காலையில் போட்டுருன்னா மத்தியானம் போட்டுருங்க. ஆமாம் தானே மோனே சுற்றி ஒரு வாரம் கழிச்சு தரட்டா கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு பேட் நியூஸ், வண்டி சீட்டு உடஞ்சி போச்சு. அதனால் போக முடியாது நாளைக்கு கோயிலுக்கு வண்டியில். ஆல்டர்னேட்டிவாக சைக்கிளில் தான் போய் ஆகணும். இந்த சட்டை பட்டன் போட்டாலும் கலந்துக்கிட்டே கழுதுமா. காலையில் சாணி வாசலுக்கு போட்டிருந்தா இல்லை மத்தியானம் போட்டிருந்தா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே கருவாடு மாரி காஞ்சிருக்கும். இப்போ போட்டு சதன்னு எப்படிமா நடக்கிறது? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? இது வேறு நம்ம வீட்டுல காயவும் காயாது, சுற்றியும் தென்னை மரம்ல. ஏமாடி கௌசி நல்லா படிக்கிறேன்ட்டு ஃபோனை ஓட்டிகிட்டு இருக்கு. கௌசி நாளைக்கு எப்படி கௌசி போகிறது கோயிலுக்கு? பாரு சீட்டு அப்போ ஃபஸ்ட்டே சரி பண்ணிருந்தா பரவாயில்லைங்க. பாருதா எந்த பாரு சீட்டி பாரு, சீட்டு சுத்தமாக உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது, கையோடு வந்துட மாட்டேங்குது. எல்லாம் காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாணியை போட்டு கோலம் போட்டு பூ வைப்பாங்க கோலத்தில். எங்கள் அம்மா சூரியனை கொண்டு போய் தூங்க வச்சுட்டு இப்போ சாணி போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா வாசலுக்கு சாணி தெளிச்சிக்கிட்டு இருக்கிற இப்போ. ஏமா சக்ஸஸ்ஃபுல்லி மறுபடியும் தேங்காய் பாதி ஒழிச்சிட்டான். நீ போ வண்டி எடுத்துகிட்டு போ சொன்னால் கேளு. இப்போ சீட்டு உடஞ்சி போச்சு, நாளைக்கு கோயிலுக்கு போக முடியாது. பாருமா இப்போ சைக்கிள்லாம் போனால் நாளைக்கு பொழுதாக தான் வருவோம் பார்த்துக்க. இல்லைன்னா நான் வரல, நீ பாப்பா மட்டும் போயிட்டு வாங்க. அங்கே அப்புறம் என்ன வண்டியிலே போக முடியாது. அப்புறம் என்னமா பண்ணுறது? போங்கப்பா நீ போய் சரி பண்ணிட்டாப்பாண்ணா. சரிம்மா சைக்கிள் தான் போகணுமா? அப்படி பேசுறியா? நீ விடிஞ்சா கூட பேக்க மாட்டேங்குதுடா. இங்கே தேங்காய் கேட்ட ஐயா அப்பா போய் சீட்டி மாத்திட்டு வர சொல்ல. பாப்பா போய் வண்டி சைட் பண்ண போ. சந்தைக்கு போனோம். ஆமா சந்தைக்கு தான் போனோம். சரி இப்போ தாத்தா கூப்பிட்டு வரதே நானே பின்னாடி உட்காந்து தண்ணி ஓட்டும். இல்லை லைட்டாக ஒட்டிட்டு இது க்ளீன் பண்ணி வச்சிட்டியா? கரக்கட்டலாம் என்ன இல்லையா? இல்லைனாலும் நீ கட்டி வலிப்பிய. கைஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதோ கோயிலுக்கு போகிறாங்க எங்கள் வீட்டில். அது அம்மா பாப்பா முனிப்பு கோயில்னு நினைக்கிறேன். அம்மா ஆயிரத்து இருக்கிற முனிப்பு கோயில் தானே. அதனால் இப்போ வீடெலாம் சுத்தம் பண்ணி எங்கள் வீட்டு டைல்ஸ்லாம் கிடையாது. டைல்ஸில் சைடில் நாங்கள் எப்பயுமே சுண்ணாம்பு அடிப்போம். இது ஒயிட் சுண்ணாம்பு. இதை அடித்து இப்போ சுண்ணாம்பு கட்டி அம்மா வலிக்கலாம். அதனால் கீழே மட்டும் வலிச்சு விட்றாங்களாம். அம்மா சாப்பிட்ட தட்டா கூட எடுக்க மாட்டியாம்மா? சாப்பிட்ட குண்டா மத்தியானம் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். அம்மா என்ன பண்ணுற?
வீடுகள்லாம் குப்பை தொடச்சு. நம்ம வீடோட டைல்ஸ் சீக்கிரம் தொடச்சு விடு. கோயிலுக்கு போட தான் நான் வீடு வச்சுருக்கிறேன். நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி ஊரில் இருக்கிற முனிப்பு கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் வீடெலாம் வந்து சுத்தம் பண்ணுறாங்க அம்மா. சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுருவோம். முனிப்பு கோயில் ஆயிட்டு இருக்கிற முனிப்பு கோயிலா? இம்மா டிவிலாம் சுத்தம் பண்ண தேவையில்லம்மா, கீழே மட்டும் வச்சா போதுமா? அப்பப்போ சுத்தம் பண்ண அட்டுரு அடிக்குமா? எப்படிமா அட்டுரு வரும்? 8 கால் பூச்சி இல்லை, 8 கால் பூச்சிலாம் செத்தே போச்சு. எல்லாம் மருந்து அடிச்சு நிறைய உயிரினமே இல்லை இந்த உலகத்தில். ஓடாத டிவி எதுக்குமா இப்படி சுத்தம் பண்ணுறோமா? ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு அம்மா நானும் மோஸ்ட்லி போவோம்னு நினைக்கிறேன். அம்மா பாப்பா நான் தம்பி எல்லாம் கோயில் போகலான்னு இருக்கோம். அதாவது எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிற முனிப்பு கோயில். அதனால் ஸோ அம்மா வந்து காலையில் காட்டிலலாம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வீட்டில் வந்து வீடு வந்து அதாவது க்ளீன் பண்ணி வீடு வலிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி போட்டு. நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து செவுத்துக்குள்ள வந்து ஒயிட் சின்னாம்பு தான் அடிப்போம். எங்கள் வீட்டில் வந்து பெயிண்டில் அடிக்க மாட்டாங்க. இது வந்து ஒயிட் சின்னாம்பு தெரியுதா, லைட்டாக வெள்ளையாக இருக்கும். இது வந்து ஒயிட் சின்னாம்பு. நாங்கள் அப்புறமேட்டுக்கு இன்றைக்கி வந்து அம்மா வந்து ஒயிட் சின்னாம்பெலாம் போட்டு அடிக்கல இன்றைக்கி. கீழே பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் கிடையாது, காரை தான். அது வந்து நாங்கள் மோஸ்ட்டாக தண்ணி தொட்டே தொடச்சிடுவோம். அம்மா கூட்டிட்டியா? இந்த ரூம் நானே கூட்டிருப்பேன்ல சொல்லியிருந்தா. கேட்டுன்னா இப்படி தான் அப்பா கட்டுன்னே தெரியுது, கட்டவே முடியல. அம்மா இப்போ வண்டி எதுக்கு சரி பண்ணுறதுக்கு அப்பா அவசரமாக போச்சுங்கிறா. இது இப்போ நாளைக்கு சித்தப்பா சந்தைக்கு போகணும். சந்தைக்கு வந்து இந்த வாழைக்காய்க்கு இதில் காட்டில் வந்து தேன் வாழைக்காய் 2 உடஞ்சி போச்சு மரம். அது சரி பண்ணுறதுக்கோசரம் அப்பா சித்தப்பா வந்து அப்பா வந்து வண்டி எடுத்துகிட்டு போய்க்கு சந்தைக்கு போகிறதுக்கோசரம் சித்தப்பா. இப்போ கோயிலுக்கு போகிறதுலாம் அப்பா ஒன்று வண்டி சரி பண்ணுறேன். நாளைக்கு சந்தைக்கு போகணும், அதுக்கோசரம் வாழைக்காய் நான் 2 தார் வாழைக்காய் விற்றணும், அதுக்கோசரம். அப்புறம் அந்த வாழைக்காய் விற்றா தான் காசு, அதான் விஷயம். நல்லா கேளு. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்த? சோப்பு என்ன சொல்லணும்? தலைப்பேர் அந்த 8 மணிக்கு தான் ஜோப்பிடலாங்க. மணி கூட்டமாக லேட்டாகுது, மணி வரை இப்போ 8 ஆயிடும். இன்னும் நம்ம சோறு தின்னு போடுறது ஒரு 10-12 மணி ஆயிரும். என்னது போட்டு வந்துட்டியா? வெல்டிங் வச்சுட்டு போய் கேட்டீங்க போடுறா. இப்போ நான் துணி துவைச்சிட்டு இருக்கிறேன்ப்பா. என் துணி துவைச்சி அழைச்சிட்டு தான் போட்டுக்கலாம். இங்கே வந்து பாரு ஒட்டியாச்சு சீட்டி. இங்கே பாரு பெரியப்பா போக மாட்டேன்னுச்சு. சித்தா சந்தைக்கு போகணுன்னு சொன்ன உடனே ஏமாடி சித்தா தெரியலையா? சித்தா சந்தை போகணும்னு சொன்னோடனே போய் வெல்டிங் வச்சுட்டு வந்துச்சுதா, தெரியுதா? அடிக்க பாரு, அந்த ஓட்டை அப்படியே இருக்கும். அப்புறம் அடிக்க பாரு என்ன வைக்கிறதா என்னதா தெரியல. அப்புறம் உடையாதா? நாளைக்கு 3 பேர் உட்காந்தா கோயிலுக்கு வேற போகணுமே. போண்டா பஜ்ஜி கொண்டு போய் தாத்தாக்கு எடுத்துடா வா. சரி பண்ணிருச்சு அப்பா. அப்புறம் வெல்டிங் வச்சுட்டு இருந்துக்குது. இப்போ எவ்வளோ பாச்சு? இதுதான் நியூ மாடல். காசி சீட்டிங் இருக்கு காசிதா, இது எடுத்து வைக்கணும். நல்லா தானே இருக்குது. இங்கே போகிற அசிமா பானிபூரி வாங்கிட்டுங்கிறாங்க. மௌலி பானிபூரி 8ஆம் மசீதியில் 1 பானிபூரி எங்கள் வீட்டில். ஏய் வண்டி இப்போதான் சீட்டி போட்டு இறங்க உடச்சு விடாதீங்க. ஏய் மௌலி எத்தனை கிலோ? 5 கிலோ. ஏய் கம்முன்றா போயிருப்பீங்க. பானிபூரி போய் தான் ஆடுகளெல்லாம் புதையெல்லாம் தண்ணி பார்த்து வரு. இங்கே பாம்பு வந்துச்சான். மஞ்சள் கூட பாம்பு பூச்சான் தாத்தா சொன்னிச்சு. அதெல்லாம் பெரிய பாம்பு தான். இந்த சீட்டிலே நீ உட்காந்து ஓட்டு பாரு சீட்டு.
டேய் அடிக்காதடா. என்ன எடுத்துட்டானா அப்போ தூங்கினா தான் அந்த வண்டிக்கு சீட்டு போட சொல்லுது. நாளைக்கு ஒன்று எடுத்தாமே மொழி இது போட்டுறேன். அந்த வண்டி சீட்டு மட்டும் போடலாம், அந்த போல்ட்டு மட்டும் போட்டு விட்டுறலாம். போய்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாதாண்டா. அது எவ்வளோ தெரியல. மொழி இங்கே வந்து பாரு, இங்கே வந்து பாரு. இதை எடுக்க முடியுமா முடியாதா? முடியாதுதான்டா. ஆ இது எடுக்க முடியாது தானே. உடஞ்சி போச்சுப்பா. இதெல்லாம் வச்சுக்கிட்டுப்பா. அவன் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு உடஞ்சப்ப சரி சரி பண்ணணும்னு உனக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லை. இது என்னப்பா போடுறது? என்ன போல்ட்டு மட்டும் போட்டால் போதுமா? இந்த மண்ணை எடுத்துபடி போடுறா. வெறி போட நைட் ட்ரெஸ் பாரு எப்படி இது. அவங்க காலத்து கட்டி கொடுத்துட்டு போட்டு போடுறா. போல்ட்டு போடுறா. போல்ட்டு போடணும். கையிட நாசர் போட்டு தான் போடணும். வாசெல்லாம் போட்டாச்சு. இது சரி பண்ணேன்னா மறுபடியும் உடையும். எது இது சரி புதுசாக போட்டுக்கிறேன் கடையில். எப்போ போடுவ? முன்னே சரி பண்ணி தான் இப்போ இவ்வளோ செலவு இவ்வளோ இதாக மொழி. ஏமொழி நீ செலவு எப்பயுமே கம்மியாக்கிற பண்ண மாட்டப்பா. அதுக்கேற்ற மாதிரி தான் நீ இது பண்ணிட்டு இருக்கிற. ஒரு 100 ரூபா பொருள் போச்சுன்னா அப்பயே உடனே போடணும் இல்லையா? அது அண்ணன் செலவு அப்போ 500 ரூபா 600 ரூபா ஆகும்னாட்டு போடுறது. இப்பன்னு இல்லை, இந்த இந்த வண்டி எப்போ செகண்ட் வாங்கணுமோ அப்போ இருந்து அப்படியே தான். இதெல்லாம் வெல்டிங் வச்சது உடஞ்சி போயிரும்பா. சித்தப்பா 4 வாழைக்காய் எடுத்து வச்சுச்சுன்னா ஏன் நீ மோட்டையை வச்சு உடச்சி விடுவ. எப்பா வெல்டிங் வச்சது வச்சா மேலே மட்டும் வச்சுக்கிறேன். அடி வைக்க மாட்டேன். அடி வைக்கிறது தானே இந்த செட்டெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு போகணும். அப்படியே வண்டி தள்ளிட்டு போய் அங்கே விட்டுறேன் அந்த பக்கம். இங்கே நம்ம இங்கே தானே உட்காந்து ஓட்டுறோம். இங்கே தான் உட்காரணும். இங்கே உட்காந்தா தான் போயிடும். இந்த ஆட்டையும் வெயில் நல்லா வைக்கிறேன் இடுப்படிக்குது. அப்புறம் நாளைக்கு கடைக்கு போய் அவங்ககிட்ட 2 போல்ட் வாங்கிட்டு அப்புறத இந்த 2 இதையும் போட்டுக்கலாம். இது சரி போட்டுக்கலாம். இப்போ டைட்டே ஆக மாட்டேங்குதுப்பா. டைட் ஆகும். இன்னும் ஃபுல் டைட் ஆகிட்டா கொஞ்சமாக ஆகிட்டா? ஃபுல்லாக வேற கலந்துக்காது சீட்டி. இப்போ ஃபுல்லாக வச்ச வெல்டிங் உடஞ்சி போயிடணும் வழி. அம்மா இல்லையா? இது எங்கப்பா மாற போயிடுச்சா? நீ சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படியா? சரி நாளைக்கு கோயிலுக்கு போகிறது வண்டி செட் பண்ணிட்டேன். அது சித்தப்பா சந்தைக்கு போகிறேன்னு சொன்னதுனால தான் பண்ணிக்கிற. இல்லை நீ பண்ணுற. நீ ஒன்றும் இல்லை பெருப்பா. எல்லாம் அரிசி முட்டையை கொண்டு போகிறேன்னே வச்சு சீட்டி அப்படியே அப்படியே ஒடிக்கி போடுற. எப்படி இருக்கும்? ஆனால் இப்படி வச்சா சத்தியமாக உடஞ்சி போயிடும். இப்போ போல்டே இதாகுதுப்பா. ஏப்பா சக்ஸஸ்ஃபுல்லி டன். சீட்டி கரெக்டாக இருக்குதா? சீட்டி கரெக்டாக தான் இருக்குது. இது இப்படி வரணும். வரலினாலும் உடஞ்சி போயிடும். இது சப்போர்ட்டுக்கு ஒன்று இருக்கணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடாது. ஏப்பா இது எப்படா மொழி? அதுக்குள்ள பேனர் இருக்குதான்னு பாரு. அப்படியா? அப்பா இது என்னப்பா ரொம்ப தூக்கி வச்சுட்டே நீ இது என்ன சீட்டிய? இதுக்குள்ள பேனர்லாம் ஒன்றும் இல்லை. உடனே சேவ் பண்ணிட்டு விட்டுட்டு போப்பாப்பா. இந்த மாதிரி போய் தூங்கலாமா? சரி போகலாமா? பேனர் போய் கைஸ் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.